ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்த்துருக்கக்கூடிய இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சி பவன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் கல்யாண் நகர் ஹச்ஆர்பி லேஅவுட். இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய நிறைய ஹோட்டல்ஸ் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக தமிழ்நாட்டு ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஜங்ஷன்லேயே இருக்கக்கூடிய அதுதான் ரிவ்யூ பண்ணி பார்த்துட்ருக்கோம். மீனாட்சி பவன் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது டிப்பிக்கலாக நம்ம ஆர்எஸ் பாலியில் இருக்கக்கூடிய அதே செட்டப் தான். ஈவன் அங்கே இருக்கக்கூடிய அப்பரேட்டர்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அதே ஸ்டைலில் டேஸ்ட்டும் அதே போல் இருக்குது. எங்கே பரோட்டா, கொத்து பரோட்டா, டீ, காஃபி, ஆல் சவுத் இந்தியன் டேஸ்ட்டை வந்து டிஷ்ஷஸ் வந்து பார்த்திங்கன்னா பணியாரம், இட்லி, தட்டை இட்லி, சப்பாத்தி எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. தோசை ஐட்டம் வந்து வேறு லெவலில் பண்ணி கொடுக்குறாங்க. குழி பணியாரம் சுட சுட ஊற்றிட்டு இருந்தாங்க. இதை விட பாருங்கள், அதை ஜூம் அவுட் பண்ணி ஃபினிஷிங் ஸ்டேஜில் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபஸ்ட் டைம் இந்த கிறிஸ்பியாக இருந்தது பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே தான் நான் சாப்பிட்ருக்கேன். பரோட்டா மாஸ்டர் பரோட்டா வீச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இது லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் பாருங்கள் எவ்வளோ அழகாக அடிக்க வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு சூப்பராக போட்டிருந்தாங்க. பரோட்டா மாஸ்டர் ஆணிலாம் எடுத்து போட்டு தாளிப்பெலாம் போட்டு அழகாக கொத்து பரோட்டா தயாரிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரீ ரிக்வஸ்ட் எல்லாத்தையும் வந்து போட்டுட்டு சூப்பராக போட ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப சீக்கிரமாகவே போட்டாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அது குருமா ஊற்றி அதை ஊற்றி என்னென்னமோ போட்டு இதை ரொம்ப நேரம் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அண்ணன் டக்குன்னு எடுத்தாப்புல மசாலா ஊற்றி உண்ணாப்புல ஆயில் போட்டு டக்குன்னு எடுத்து வேலை டக்குன்னு முடிச்சு ஃபாஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்டாரு. அவர் எப்படி கொத்து பரோட்டா போடுறாரு, எவ்வளோ ஸ்டைலாக போடுறாருன்னு பாருங்கள். இருறா தெரியுடா வீடியோவில் பார்க்கும்போது தெரியுடா. எங்கள் டாடி காட்டுறேன். மாஸ்டர் குருமா எடுத்து ஊற்ற ஆரம்பிச்சிட்டாரு. நல்லா பிச்சு போட்டு கொத்து பரோட்டாலாம் போட்டு நல்லா மிக்சிங் போட்டு நல்லா சாப்பிங் பண்ண போகிறாப்புல. நல்லா சூப்பராக அந்த வித்தியாசமான ஹேண்டில், அது பேர் எனக்கு சொல்ல தெரில, சூப்பராக போட்டாரு பாருங்கள். அடுத்தது இன்னொரு ஸ்டேஜ் இருக்குது, அதுக்கு எப்படி பண்ணுறாருன்னு நம்ம காமிப்போம். இதுதான் வேறு லெவலான எக்யூப்மெண்ட்டு. இதை தான் நீங்கள் பார்க்கணும். ஆனால் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக அதிகம் கரெக்டாக போட்டாரு. இருடா சொல்லுவாங்க. அண்ணன் கஷ்டப்பட்டு போட்டிருக்காரு. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஆனால் ஒரு டீ ஸ்ட்ராங்னால பரோட்டா முடிச்சாச்சு. அடுத்தது காஃபி. பெங்களூர் நீங்கள் எல்லா இடத்துலையுமே டீ கடை பார்த்துருக்கலாம். எல்லாமே வந்து ஃப்ளாஸ்கில் தான் கொடுப்பாங்க. ஆனால் பாய்லர் வச்சு சவுத் இந்தியன் அதுவும் டிப்பிக்கலாக தமிழ்நாட்டு ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு டீ கடை வந்து பார்த்திங்கன்னா செந்தூர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சி பவன். இது ரெண்டு தான் வந்து நீங்கள் பார்க்க முடியும். வேறு எங்கேயும் எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்க முடியல. கேரளா ஸ்டைலில் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா வேறு விதமான பேட்டர்னில் கொடுப்பாங்க. பிளாக் காஃபி, பிளாக் டீன்ற மாதிரி ஒரு வேறு செட்டப்பில் இருக்கும். இது டிப்பிக்கலாக தமிழ்நாட்டு ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு டீ ஷாப். இது நம்ம இன்னொரு பரோட்டா மாஸ்டர் கொத்து பரோட்டா போட்டவர் எல்லாமே இது நார்மல் பரோட்டா போட்டுட்ருக்காரு. அழகாக ஆல்ரெடி அவர்லாம் ஏற்றிட்டார். கல்லுமலையில் பரோட்டையும் ஏற்றிட்டாங்க. இது ஃபினிஷிங் ஸ்டேஜில் தான் வந்து உங்களுக்கு செட்டாக எடுத்து வைக்கிறத உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அதில் பொறுமையாக அவர் எடுத்து பட்டம் படாமல் வலிக்காமல் அடித்து தூக்கி கிடச்சிட்டு அவர் மட்டும் போயிட்டார். நாங்களும் அவசரமாக சாப்பிட்டு டைம் ஆகிடுச்சு, அதனால் கிளம்பி வந்துட்டோம். ஸோ டப் நாள் போட்டு தூக்கி ஹாட் பாக்ஸில் போட்டு போயிட்டே இருந்தார் அந்த மாஸ்டர்.
ஓகே, ஓவராலாக எல்லாமே ஃபாஸ்ட்டாக சர்வீஸ் நடந்துச்சு. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் சர்வீஸ் கொடுத்தாங்க. டேஸ்டியாகவும் இருந்துச்சு. மறக்காமல் கல்யாண நகர் வந்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு ஸ்டைலில் நீங்கள் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் இங்கே வந்து நீங்கள் சாப்பிட்டு போகலாம். மறக்காமல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு நியூஸில் சந்திக்கலாம். பாய்.